பொங்கல் தினத்தை ஒட்டி ரஜினிகாந்தோடைய பேட்டை, அஜித்துடைய விஸ்வாசம் படங்கள் திரைக்கு வந்தது. ரஜினியுடைய வெறித்தனமான ரசிகனாக இருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகர்களுக்காக படைத்த விருதுதான் பேட்ட படம். முழுக்க முழுக்க ரஜினியுடைய ஸ்டைல், அசத்தலான நடிப்புல வெறித்தனமான கதையுடன் உருவாக்கப்பட்டிருந்தது. முதல் 2 நாட்கள்ல சர்வதேச பாக்ஸ் ஆபீஸ்ல ரூபாய் 48 கோடி, தமிழக பாக்ஸ் ஆபீஸ்ல ரூபாய் 23 கோடி என ஈட்டியது. அதே போல விஸ்வாசம் படம் கிராமத்து கதைகளத்துல உருவாக்கப்பட்டு ஏராளமான நட்சத்திர பட்டாளத்துடன் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல பேட்ட படத்தை பின்னுக்கு தள்ளி ரூபாய் 26 கோடி வசூல விஸ்வாசம் ஈட்டியது. ஆனால் சர்வதேச பாக்ஸ் ஆபீஸ்ல ரூபாய் 43 கோடி வசூல் செய்தது. முன்னதாக அக்டோபர் 25ஆம் தேதி 1992ல தேவர் மகன் பாண்டியன் படங்கள் ஒன்றாக வெளியாச்சு. அப்போ தேவர் மகனுக்கு கிடைத்த நல்ல வரவேற்பால பாண்டியன் படத்துடைய முதல் நாள் வசூல் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அப்போ வசூல் மன்னனாக ரஜினியே தொடர்ந்து நீடித்து வந்தாரு. இந்த நிலையில 27 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது விஸ்வாசம் படத்தின் மூலமாக முதல் நாள் வசூலால் ரஜினியுடைய பேட்ட படம் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. சொல்ல போனா ரஜினியுடைய வசூல் சாதனைய அஜித் சார் முறியடிச்சிருக்காரு. இந்த 27 ஆண்டுல எவ்வளவு படங்கள் வெளியாகியும் எந்த படத்தாலையும் ரஜினியிடம் நெருங்க முடியல. ஆனா அஜித்தின் விஸ்வாசம் அதை முறியடிச்சிருக்கு. இதை பற்றி உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.